பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள 2457 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரடி காட்சியை பார்க்கலாம். சந்தேகம் எனக்கு இல்லை. நீங்கள் இன்றைக்கு பணி ஆணையை பெறுவதில் மட்டும் அதனால் மட்டும் நான் இதை சொல்லல. பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றில் முதன்முறையாக மலைப்பகுதியில் காலி பணியிடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு 100க்கு 100% இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தி வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. இதன் மூலம் திராவிட மாடல் அரசு என்றால் சமூக நீதிக்கான அரசு என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உள்ளது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை பெருமையாக கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமையுடைய பணிக்காலம் தான் அப்படின்னு பலமுறை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பாராட்டியிருக்கிறாங்க. அதனை இன்றைக்கு மீண்டும் பொன்னெழுத்துக்களால் பொறித்து நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தொடக்க கல்வியில 100% இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணமும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க தான். இதனை நான் சும்மா சொல்லல, ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் இதை சொல்லுகின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க கல்வித்துறையில பணியேற்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஊர்கோடி இழுக்க வேண்டிய அந்த கல்வி எனும் தேருக்கு தொடக்க கல்வி ஆசிரியராகிய நீங்கள் தான் அச்சாணி. இதை உணர்ந்த காரணத்தினால்தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை தந்தார்கள். கலைஞர்களுடைய பேனாதான் ஒன்றிய அரசுக்கு இணையான ஒரு ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றுக் கொடுத்தார். ஒரே கையெழுத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரே கையெழுத்தின் மூலம் 50,000க்கும் மேற்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்த ஒரே தலைவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே கலைஞர் வழியில செயல்பட்டு வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை உரிய நேரத்தில் உங்களுடைய தேவையை அறிந்து அந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கு இவ்வளவு திட்டங்கள் வழங்குகிறோம் என்றால் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செலவாக பார்க்கவில்லை. அவற்றை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் மீதான முதலீட்டாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள். அதனால்தான் ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை வழங்காமல் நிதிச்சுமையை ஏற்படுத்துகின்ற போதிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்காத வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளை படிக்க சொல்லும் அதே வேளையில் விளையாடவும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய